ஹலோ ஜஸ்ட் செல்லாம் வியூவர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருக்க மாநகராட்சி திடல்ல காட்டு விலங்குகளுக்கான ரோபோட்டிக் கண்காட்சி தாங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் குழந்தைங்க எல்லாத்துக்குமே லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த லீவுக்கு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இங்கே வரதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு. இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு எப்படியெல்லாம் இருக்குது இந்த இடம், குழந்தைங்களுக்கு ஏற்றதா, பெரியவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி கொடுக்கலாமா? ஓகேவா? ஏன்னா குடை சின்னதாக இருக்குதா? பார்த்தோம்னா காலு இங்கே ஒரு லேடி இருக்கிறாங்க. இது எதுக்கு? இது நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ கேமரா பேசாமல் அடுத்ததில் ஆங்கரிங் இறக்கி விட்டுலான்னு இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வேறு லெவலில் போய்ட்டு இருக்கு. அதாவது உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி காதுருந்தா கண்ணை மூடிட்டு கூட்டிகிட்டு வந்துருங்க. லைட் ஆஃப் பண்ணி திடீர்னு ஏதோ ஒரு அனிமல் கெட்ட வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க? கண்ணிலே பற்றிருக்கீங்க. உள்ளே இருக்குங்கிறாங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? ஒரு வழியாக டிக்கெட் எல்லாம் கிழிச்சு முடிச்சு உள்ளே வந்தாச்சு. 70 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கிறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்பயுமே வருவேன் நியூஸ் கண்டென்ட்டுக்காக, அப்படியே வெளியே ஒரு விஷுவல் போட்டு போவேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ இந்த வாட்டி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏங்க ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்குறாங்க. இவர் நம்மால என்னை மாதிரி சண்டை போடுவா அப்படின்ட்டு. ஸோ எல்லா இடத்துலையுமே நின்று நம்ம செல்ஃபி பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதுவும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வந்து 3D இதில் கொடுத்துருக்காங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ நம்ம அந்த இடத்துல வழுக்குதப்பா. ஸோ பார்த்து நீங்களும் வந்துடுங்க. இப்போ கிஃப்ட் கொடுக்குறாங்களா? ஸோ இந்த கிஃப்ட் வாங்குற மாதிரி நமக்கு அப்படியே தத்ரூபமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேமிலிஸு கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஸோ எல்லாருமே ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் 2-3 நம்ம ஆள் இருக்கிற அப்படியே அங்கே ஃபஸ்ட்டு போகலாம். ஃபஸ்ட்டு எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம் எதுனாலுமே. டே தம்பி நான் வாட அப்படி பார்த்து சொல்கிறேன். ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அடுத்து இவர் யார்? இது எப்படி நிற்கிறது? கூட பக்கத்தில் இப்படி நிற்கட்டுமா? நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு யார் முதல்ல? கையெடுத்தா. ஸோ எல்லாம் நல்லா இருக்குது, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸ்பைடர்மேன் கீழே விழுந்து தொலைஞ்சனா என்னடா ஆகுது? காப்பாத்த ஸ்பைடர்மேன் நீங்க இருக்கீங்களே. ஆமா ஸ்பைடர்மேன். நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டா. ஓகே, எல்லாருமே போஸ் கொடுக்கலாமா? அதே மாதிரியே கொடுக்கலாமா? ஓகேவா? ஓகே, ஃபோட்டோஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்புறமா. ஸோ வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்குதுங்க. ஒவ்வொரு ஸ்டாச்சு பாயிண்ட்லேயும் வரும். இது வந்து நான் எங்கள் வீட்டில் ஒய்ஃபு கிஃப்ட் கூட்டிகிட்டு வந்தால் ஜோடியாக நின்று எடுக்கலாம். ஸோ தனியாக நின்று என்ன பண்ணுறது? ரொம்ப ஜாலியாகவே ரொம்ப போயிட்டுருக்குதுங்க. அதாவது வரவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிறதே வந்து இதனுடைய செல்ஃபி பாயிண்ட்டுக்கு தான். ஸோ நம்ம பாட்டுக்கு எதுனாலும் கொடுக்கலாம். நம்ம பாட்டுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப எனக்கு இது எப்படி இருக்குதுன்னு இந்த இருந்து பார்க்க தெரியல. பட் ஃபோட்டோ இதில் இதுக்கு மேலே தான் நான் வந்து பார்க்கணும். அவார்டு யார் தரான்? அவார்டு பிடிச்சிக்கிட்டா? தெரியுதா? ஸோ சேலமில் த பெஸ்ட் விஜே அவார்டு கோஸ் டு ராம்குமார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் அவார்டு. ஆமாம், 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? வாங்க. எப்படி இருக்குது இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். வந்தோடனே ஃபஸ்ட்டு எங்கே போய் ஃபோட்டோ எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த டெடி பேர் கிட்ட தான் ஃபோட்டோ எடுத்தேன். டெடி பேர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? இவங்க கூட யாரெல்லாம் வந்தீங்க? அப்பா அம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கேயே நின்றுக்கிட்டீங்க. உள்ளே ஒன்றும் போய் பார்த்தீங்களா? இனி போய் பார்த்தோம். உங்களுக்கு இங்கே பிடிச்சிருக்கா? நான் இனிமேல் உள்ளே தான் போய் பார்க்கணும். இப்போ தான் வந்திருக்கேன். ஒண்டியே உள்ளே போய் பார்க்க போகிறீங்களா? உள்ளே த்ரில்லாக இருக்குங்கிறாங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா?
அது எனக்கு தெரியல, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், போய் பார்க்கணும். சரி ஓகே. ஸோ எல்லாமே உள்ள த்ரில்லாக இருக்கும். எல்லாமே குழந்தைங்களும் ரொம்ப ஜாலியாக வைபாக ரொம்ப இதாக போயிட்டுருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஜுராசிக் பார்க். காலு கொஞ்சம் பெண்டாக இருந்தால் அப்படியே சொல்லிடுங்க அப்படி. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் கரெக்டாக ஷெரீஃப் குமார். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எப்படிங்க நான் இருக்குது ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க, இந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த லீவில் வந்து குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்க்காக அவங்க இண்டிவிஜுவலாக நின்று வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க குழந்தைங்க எல்லாருமே. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டைம் வந்தது. ஸோ ஹாலிடே டைமில் இந்த மாதிரி ஒரு கண்காட்சி போடுறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. வரும் ஒவ்வொருத்தவங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க அப்படி அப்படியே என்ஜாய் பண்ணுறதுல நம்ம பேரண்ட்ஸ்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒரே இடத்துல நின்று எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டா மட்டும் போதும், அவ்வளோதான். அவங்களோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம். அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ கண்ணாடி குழந்தைங்களை விளையாட விட்டுட்டு ஒரு இடத்துல நின்று அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்களா 4 வாண்டுங்க ஜாலியாக செல்ஃபி எடுத்துக்கிட்டு. அதுவும் சோட்டா பீமா லட்டு பாய். அவனுக்கு தான் இன்னும் சுகரே வரலன்னு நினைக்கிறேன். தமாசு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா அது எதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லைங்க, இங்கே கப்புள்ஸும் பார்த்தோம்னா அவங்களுக்கான வெரைட்டி ஃபோட்டோஸ். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தோம்னா 360லாம் இருக்குங்க. ஸோ நம்ம ஃபோனை வச்சுட்டு இங்கே நின்று ஒரு 360 வீடியோ கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து சேலத்தில் மழைகளை பெய்யலை, எனக்கு மழை பெய்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னா அதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா குடை சின்னதாக இருக்குதா? ஓகே. அடுத்து என்ன பார்த்தோன்னா புலி. நீ என்ன புலியா? இதுக்கு தெரியுமா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். புழு சட்டை நீ அடியில விட்டறிஞ்ச கத்தி அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா. கரெக்டாக இருக்குதா? ஸோ அந்த மாதிரி இருக்குது, நம்ம மகிழி ஊதுற மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் செல்ஃபி பாயிண்ட்டே வந்து உண்மையை சொல்லணும்னா நல்லா இம்ப்ரெஸ்ஸாகவே இருக்குதுங்க. ஸோ நம்மால் வேறு கொடுக்குற அப்படி ஒரு சமோசா வேறு எடுத்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி போய்ட்டுருக்குது. இது என்ன ட்ரீம். ஸோ ஒரு ஃபாரஸ்ட் செட்டப்பில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா வந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கலாம். ஹார்ஸ் ரைடிங். ஸோ இதில் வந்து நான் ஏற முடியாது, ஹைட்டு இதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஏஞ்சா. இப்போ பாருங்கள், வெயிட்டாக இருப்பேன். நல்லா இருக்குதா? ஏய் தம்பி, ஹாய் ஹாய், வாட் இஸ் யுவர் நேம்? What is? Galvit. Galvit. Wait a minute. Who are you? Which standard are you studying? First standard. 3rd standard. Are you enjoy this exhibition? Yeah. Love it? Yeah. Okay. நமக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் வச்சு பாயிண்டெல்லாம் பேசியாச்சு. ஸோ அடுத்து வந்து இங்கே ஃபோட்டோஸும் இங்கேயே எடுக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே வந்து பிரிண்ட்டும் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வேணாலும் இங்கே எடுத்துக்கலாம். ப்ரோ ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கலாங்க சார். இங்கே சார் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவுக்கு 100 ரூபீஸுங்க சார். இங்கே அழகாக ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாங்க சார். வீடியோன்னா 360 கேமரா ஏங்கல், அந்த ஏங்கலில் நம்ம வந்து வீடியோஸும் எடுத்து கொடுக்குறோம் நாங்கள். அதுக்கு என்ன ப்ரைஸுங்க சார்? அதுக்கு ஒரு ஃபேமிலிக்கு 100ங்க சார். 100 ரூபா. அதுக்கும் 100 ரூபா தாங்க ஒரு சார். ஃபேமிலி 10 பேர் வராங்க, எல்லாருமே ஒவ்வொரு டைம் என்ன எடுத்துக்கிட்டாலும் 100 ரூபா தானா? 100 ரூபா தாங்க சார். ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் வரைக்கும் நிற்கலாங்க சார். சரி ஓகே ஓகே. ஸோ எவ்வளோ நேரத்தில் ஃபோட்டோ போட்டு கொடுப்பீங்க? சார் 5 நிமிஷங்க சார். 5 நிமிஷத்தில் ஃபோட்டோ போட்டு கொடுத்துருவேன். ஃபோட்டோ போட்டு கொடுத்துருவோம். வீடியோவும் வந்து 2 நிமிஷம் முழுமையாக எடுத்து கொடுத்துருவோம். யார்கிட்ட வந்து எதாவது கிஃப்ட் வாங்கணும்னு ஆசை, இன்றைக்காவது வாங்கிடுறேன். ஸோ நிறையா என்னால் வாங்க முடியாமல் போயிடுச்சு, இந்த வாட்டி இது பண்ண வேண்டியது. சரி ஓகே. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஜாலியாக போயிருக்கு. ஹாய், உங்கள் நேம் என்ன? மானவ். ஹாய் மானவ். My friend. யோ ஃப்ரெண்டா? ஓகே ஓகே. Hi. ஹாய். Hi. I am enjoying the exhibition. தமிழ் தெரியுமா? ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கா?
இங்கே இவங்க உள்ள போகணும். உள்ளெல்லாம் ரொம்ப த்ரில்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க, பயமா இல்லையா? இல்லை யாரு Strong boy. He's strong boy because all kids are very strong nowadays. Animated தான். ஆமாம் அனிமேஷன். ஸோ அவ்வளோ ஜாலியாக போகிறீங்களா உள்ள? ஓகே, Nowadays kids are very strong and sharp. இன்னும் த்ரில்லாக இருக்கும். ரியலாக த்ரில்லாக இருக்கும். உங்களுக்கு இங்கே வந்ததுலேருந்து எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு இப்போ டைனோசர் தான். ஓ டைனோசர். ஓகே, ஸோ டைனோசரெல்லாம் பிடிக்கும். தேங்க்யூ. ஸோ டைனோசர்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நான் அந்த டைனோசரை பார்க்க போகிறேன். ஒரு பள்ளியாவது வெடுக்குன்னு கூட்டிகிட்டு போய் நம்ம ஆஃபீஸில் சொல்லி கீச்சே நான் வாங்கி மாட்டேங்கிறேன். ஸ்டார்டிங் உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைனோசர் தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி வாயை திறந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டேங்குதுங்க, ஆடிக்கிட்டே இருக்குது. அது குட்டி போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடியே பார்த்தோம்னா குட்டி டைனோசர் இருக்குது, அதுவும் பார்த்தோம்னா ஆடிக்கிட்டே இருக்குது. அந்தாண்ட பார்த்தோம்னா இது வந்து நெருப்பு விடுற டைனோசருங்க, டிராகன். இதுவும் நான் பார்த்துருக்கேன் ஜுராசிக் பார்க்கில். தம்பி ஹாய், எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எது பிடிச்சிருக்கு? டைனோசர். டைனோசர் மேலே ஏறி உட்காருறீங்களா? ஏன் கீழே விழுந்துருவேன். கீழே விழுந்துருவீங்களா? ஜாலியாக இருக்கா, ஆனால் கிட்ட போக பயமாக இருக்கா? ஆமாம் வீட்டில் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஹாப்பியா? ஆமாம் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கா? ஆமாம். என்னென்ன அனிமல்லாம் பார்த்தீங்க? டைனோசர், டிராகன், ஹிப்போபோட்டமஸ், ரைனோசரஸ். ஆமாம், இது டைனோசர்லாம் எப்படி கத்தும்? அப்படியா? டைகர், எலிஃபண்ட் எப்படி கத்தும்? ஹார்ஸு. ஸோ இப்படியெல்லாம் கத்தும். உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கீங்க? டைனோசர், டைகர். எனக்கு டைகர் மாதிரி இது கத்தி காட்டுறீங்களா? அப்படி தான் டைகர் கத்துதா? வேற என்ன? ஹிப்போபோட்டாமஸ் எப்படி கத்தும்? தெரியாதா? ஹிப்போபோட்டாமஸ் தமிழில் என்ன அர்த்தம்னு தெரியுமா? நீர் யானை. நீர் இருக்கா? பயமா இல்லையா? திடீர்னு லைட் ஆஃப் பண்ணி திடீர்னு ஏதோ ஒரு அனிமல் கெட்ட வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்ணுலயே குட்டுவேன். கண்ணுலேயே குத்திடுவீங்க? அது பயந்து ஓடி போயிடும். அது பயந்து ஓடிடுமா? ஓகே, அப்போ ரெடியாக இருங்க எதனாலும். ஸோ வந்து பார்த்தோம்னா கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹாய் தம்பி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கீங்க? எலிஃபண்ட் மேலே போகலாமா? ஸோ எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஹிப்போபோட்டாமஸ். இது வந்து என்னன்னா இதனுடைய பேரை நான் தப்பாக சொல்லிட்டேன்னு ஒரு டைம் என்னை ஃபேமிலியில் வச்சு கலாய்ச்சிட்டாங்க. அப்பையிலேருந்து இது பேர் ஞாபகம் இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் டர்ராக இருக்குதுங்க. லைட் செட்டப்போட பார்த்துட்டு இங்கே வீடியோ ஹிப்போபோட்டாமஸ் நீர் யானை பார்த்தோம்னா எல்லாம் இப்போ தான் ஒவ்வொரு அனிமலாக ஒவ்வொன்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு ஃபேமிலிஸ் எல்லாமே பார்த்தோம்னா அதனுடைய குட்டீஸ் இங்கே புதுசு பாருங்களேன், எல்லாம் ஃபுல் செல்ஃபீஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. வரும்போதே வெளில எல்லாருமே கேமராமேன் ஆயிடுறாங்க அவங்களோட எடுத்து ஸ்டோரியில் எல்லாம் போடுறதுக்கு. வீட்டில் எல்லா ஹஸ்பண்டு ஜென்ஸ் வந்தாலே ஃபோன் பேட்டரி ஃபுல்லாக வச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா எப்படியும் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கிற மாதிரி வரும். அது பேட்டி போகலான்னு நினச்சேன், அவங்களுக்கு தமிழ் தெரியல. சரி ஓகே, நமக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஸோ அதனால் ஜாலியாக போயிட்டுருக்குது. மேடம் எப்படிங்க மேடம் இருக்கீங்க? இந்த இடம் வந்ததுக்கு சூப்பராக இருக்குங்களா? என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்கண்ணா. கிட்ஸ்க்கு ஓகே. எப்படி நேச்சுரலாக இருக்குங்களா? ஓகே தாங்கண்ணா, அந்த அளவுக்கு இல்லைனாலும் இது ஓகே. 70 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அந்த காசுக்கு ஒர்த்துங்களா? இல்லைண்ணா, அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. ஏதோ வந்ததுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக அதுக்கு என்டர்டைனிங்காக இருக்குது. இன்னும் பாதி செட் போடவே இல்லை, அப்படியே இருக்குது பாதிக்கு பாதி. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஒவ்வொருத்தரோட கருத்து ஒவ்வொரு மனநிலையில் இருக்குது. ஸோ இங்கே வந்து குட்டீஸ் தான் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களாம் ஒவ்வொரு சைடாக பார்த்துருக்காங்க. மேடம் இங்கே வந்திருக்கீங்க, எப்படிங்க மேடம் இருக்கு? ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. பரவாயில்ல, இன்னும் போய் பார்க்கணும், பார்த்தா தெரியும். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி மேடம் நேச்சுரலாக இருக்குது? எப்படி இருக்கு? செம்ம சூப்பர். 70 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு வந்ததுக்கு ஒருத்துங்களா? ரொம்ப வருது. பரவாயில்ல, மற்ற கம்பேர் பண்ணால் இங்கே எவ்வளோ பெஸ்ட்டு. ஓகேங்க மேடம், தேங்க்யூ. சூப்பராக இருக்க சொல்லுங்க. நான் இதில் உங்களுக்கு எந்த அனிமல் பிடிச்சிருக்கு? அனிமல்ஸ் எது பிடிச்சிருக்கு? டைகர். டைகர் எப்படி கத்தும்?
டைகர் நம்ம கேமராமேன் ஒவ்வொன்று கற்றுங்கிறா. தேங்க்யூ. ஸோ வந்து எல்லாருமே ஃபேமிலியோட செம்ம ஜாலி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு கிட்ஸு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா செம்மையாக போகும். இப்போ எனக்கு என்ன வேலை நினைக்கிறீங்க, கிட்ஸ் இல்லை ரெடி பண்ணணும், மற்றபடி வீட்டில எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிடுவேன். ஏன் குதிரை நம்மளால கத்துது பாருங்க. புலி பாருங்க, புலி பிரெக்னெண்டா வேறு இருக்குதுங்க. அங்கே பாருங்க எத்து சோட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யானை எங்கடா கத்துது? அதானே எல்லா விலங்கும் இங்கே தான் இருக்குது. சிங்கம், சிங்கம், புலி, காட்டு விலங்குகள் எல்லாமே இங்கே இருக்குது. இது முடித்தோம்னா ஹார்ஸ் முடித்தோம்னா இங்கே அடுத்து மான், அடுத்து அந்த இதுக்கு பேர் என்ன மாறான, அதுக்கு பேர் என்னது கங்காரு. ஸோ அடி நொறுக்கிற கங்காரு எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து அதுக்கு பேர் ஜகவீன். நானும் ஜகவீன் அவன் தான் அது. ஸோ வந்து ரொம்பவே எல்லாத்துக்குமே ஒரு ஃபேமிலியோடு வந்தால் எல்லாத்துக்குமே பயங்கர என்ஜாய்மெண்ட்டோடு எல்லாமே போகும். எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒரே ஃபோனும் கையுமா செல்ஃபீஸாக ஒரே வீடியோஸாக போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் உள்ள பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்தோம்னா பேரட்டு, ஏன் கங்காருக்குள்ளே குட்டி வேறு இருக்குதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வெளியே வந்துட்டு இருக்குது. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிங்களா? ஐயோ கங்காரு லைட்டாக முறைக்குதுங்க, அளவுக்கு போயிட்டு இருக்குதுங்க. இதுக்கு பேர் என்ன, ஒட்டக சிம்மிங்கா? இதுக்கு பேர் என்ன, ஜிராஃப். மாறா வேற லெவல் மாறா. ஒட்டக சிம்மிங்க, சிம்மிங்க, ஒட்டக ஜிராஃபி. இங்கே பார்த்தீங்கன்னா அது ஸ்டேஜையும் முட்டுற அளவு அந்த அளவு ஹைட்டாக இருக்குதுங்க. ஸோ எது எந்த ஹைட்டில் எப்படி இருக்கணுமோ அந்த அளவு எல்லாமே வேறு லெவல் வச்சுருக்குறாங்க. அதுவும் அதுக்கு லைட் செட்டப் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், மாறி 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 வர மாதிரி. அதுதான் ரொம்பவே ஹைலைட்டு. உள்ளேயும் போகலாமா, நம்ம போகலாமா, நான் எதுக்குப்பா நமக்கு ரொம்ப நீ வீடியோவில் போனேன் நானும் போவேன் அப்படின்னு சொல்லி யாரை போய் நம்ம. அதாவது வந்து பார்த்தோம்னா எலிஃபெண்ட், யானை. ஐயோ நான் எலிஃபெண்ட் சொன்னேன். ஏன் அது நம்ம ஊரில் அப்பப்போ இந்த அங்கே பெரிய பெரிய கடைகளில் வந்து போட்டு எனக்கு இந்த எலிஃபெண்ட் வந்து பழகிருச்சுங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா நேச்சுரலாக, அதுவும் இல்லாமல் ஆசீர்வாதம் வேறு பண்ணுதுங்க, ரொம்ப ஜாலியாக காதாட்டுறது இது எல்லாமே. அந்த அனிமேஷன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. மேடம் எப்படி இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆர் யூ லைக் திஸ் பிளேஸ்? Yes, yes, no. Yes, yes. Friends and families always you will like this place. Yes, sir. Which one you will like very well? Yekard. Yekard. I asking from this place. There's so much of animals is there. So much of animals is here. So which animal you will like? Sir. Lion. You like this one? Elephant. You? Snake. Okay, thank you. ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்மளும் இங்கிலீஷ் பேசி ஓரளவு அப்படியே எல்லாம் ஆல் லைக்குடு. ஏங்க இங்கே பாம்பு பார்த்தீங்களா இல்லையா? இங்கே வாங்க பாட்டுறோம் பாம்பை. இங்கே பாருங்கள், பாம்பு வாயில் கையோட போகிறேன். கடிக்காதுங்க, பல்ல பிடிங்கிட்டாங்க வரம்புக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குது. அடுத்து சிங்கம் பக்கத்தில் உரும்பிட்டு இருக்குது. ஸோ அந்த சிங்கத்தையும் நம்ம கையோட போய் பார்த்துடலாம். நம்ம கேமரா மேலே ஒரு பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு என்னை பார்க்க மாட்டேங்கிறாரா, அண்ணன் திரும்பிட்டு இருக்கிறார். அந்தாண்ட வந்து பார்த்தோம்னா அப்படியே சிங்கம். இந்த சிங்கம் தாங்க வந்ததுலேருந்து டயர்டே ஆகாமல் உரும்பிக்கிட்டே இருக்கிற சிங்கம். எல்லாரும் சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, கூண்டில் பார்த்துருப்பீங்க, கம்பீரமாக கால் மேலே கால் போட்டு தியேட்டரில் கூட பார்த்துருப்பீங்க. இவ்வளோ கிட்ட நேரில் பார்த்துருக்கிறீங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருமே இங்கே பிடிச்சிருக்குங்களா? நல்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. சின்ன குழந்தைங்கலாம் பார்த்து நல்லா இது பண்ற மாதிரி இருக்கு. வரும்போதே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, உள்ள வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல. எல்லாம் பார்க்கறதுக்கு நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கு. சவுண்டு செட்டிங்லாம் பயங்கரமா இருக்கு, குழந்தைங்களாம் பயப்படுறாங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எந்த அனிமல் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு அந்த கிளி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஸோ வந்தவங்க எல்லாம் ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒட்டகச்சிமிங்க. இது பாலைவனம் ஒட்டகம், அது ஒட்டகச்சிமிங்க, இதுதான் ஒட்டகம். செல்ஃபி எடுக்கிறவங்களாம் ஒருத்தர் லெவலில் ஃபன்னாகவும் போயிட்டு இருக்குதுங்க. இது வந்து எனக்கு கிட்ட வந்தால் தலைகளே பிடிச்சி உடைக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம். ஸோ
ஸோ எல்லாமே கொஞ்சம் லாங்காக இருக்குது. இங்கே இது என்ன அனிமல் சொல்லுங்க. ஒட்டகம். உங்கள் அனிமல்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்களா? எந்த அனிமல் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஸோ எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு செம்ம வைபாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடமே வந்து பார்த்தோம்னா பயங்கரதாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்களுக்கு அனிமல்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? ஓகே மேம், ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது. சவுண்டாக சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது. ஸோ வந்தவங்க எல்லாருமே ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இங்கே நல்லா இருக்குங்க? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த கொரில்லா செட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தவே நானே கொஞ்சம் பயந்துட்டேன். இப்போ ஸ்கூல் லீவ் விட்டோன்னே எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினச்சிங்க, இப்போ இந்த இடத்துக்கு வந்தது ஓகேவா? அதெல்லாம் ஓகே தான். உங்களுக்கு என்ன அனிமல் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து எலிஃபென்ட். எலிஃபென்ட் எப்படி கத்தும்? அது எப்படி ஓவனு கத்துங்கிறாரு அவர். எப்படி கத்துன்னு கரெக்டாக சொல்லிக்க. உங்களுக்கு இங்கே எல்லாமே பிடிச்சிருக்கா? ஓகே சூப்பர், தேங்க்ஸ். ஸோ அடுத்து அப்படியே ஒவ்வொரு டாயாக இருக்குது. அது இப்போ போட்டாமஸ், இங்கே கங்காரு, இங்கே வரி குதிரை. ஆமாம், வரி குதிரை எப்படிங்க கத்தோம்? வரி குதிரை அப்படி நம்ம கேமராமேனை பேசாமல் அடுத்ததுல ஆங்கரிங் இறக்கி விட்டுலான்னு இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வேறு லெவல் ஃபன் இங்கே தான் நிறைய போயிட்டுருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து செல்ஃபி பாயிண்ட்டு, ரெண்டாவது செக்ஷன் வந்து அனிமல் பாயிண்ட் போயிட்டுருக்குது. எல்லாமே வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதாவது உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி காத்திருந்தா கண்ணை மூடிட்டு கூட்டிகிட்டு வந்துருங்க. செம்ம. இந்த செக்ஷன் முடிஞ்சோன்னா அடுத்து இந்த வழியாக எங்கேயோ போகுது. எங்கே போகுது? அடுத்து நம்ம ஐட்டம் சாப்பிட்ற இடத்துக்கு போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ராட்டனம் அந்த மாதிரி எல்லா கேம்ஸ் இருக்குது. அங்கேயும் போய் ஒரு கை பார்த்துருவோம். இது வந்து அடுத்த செக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வழக்கம் போல் பர்ச்சேஸ் தாங்க. ஸோ இந்தாண்ட ஃபுல்லாக எல்லாமே வந்து கடைங்க போட்டிருக்காங்க. ஏன்னா வரும்போது பர்ஸில் காசு நிறைய எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச பொம்மை ஐட்டம்லாம் நிறைய வச்சுருக்காங்க, வாங்கி தர வேண்டியது இருக்கும். இந்த செக்ஷன் முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்தோம்னா கேம்ஸு. ஸோ அதுக்கு மேலே அங்கே போய் ஃபுட்டு கேம்ஸ் இதெல்லாம் போய் நீங்கள் விளையாண்டுக்கலாம். ஸோ அப்படியே நான் வந்துக்கிட்டே இருந்தேன். இங்கே வந்து பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே வந்து கீழே தள்ளிட்டா வந்து ஒரு ப்ரைஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக தள்ள மாட்டோம், இருந்தாலும் அடித்து பார்ப்போமே. ஓகேவா, ரெடியா? எப்படி தூக்கி போடணும்? எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே கீழே அடிச்சுட்டா நான் வாங்குற கிஃப்ட்டு கமெண்ட் யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு. ஓகே, வா 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 வா. அது நான் பின்னாடி நிறைய அடிக்கிறாங்க, அங்கே தூக்கி போட்டுட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, கரெக்டாக அடிச்சிருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு 6 பால் தருவாங்க. இந்த 6 பால் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்குது. எல்லா நம்பர்லையும் விழுந்து டோட்டலாக கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த கவுண்டிங்கில் என்ன நம்பர் வருதோ அந்த கிஃப்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இது ஒவ்வொன்றா போகிறதுக்கு போல 6ஐயுமே போட்டு ஈஸியாக கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க நம்ம எதாவது கிஃப்ட் ரெடி பண்ணி பார்ப்போம். ஐயோ, உருட்டி விடணுமா? பார்த்தீங்களா, என்னை மாதிரி பண்ணக்கூடாது, உருட்டி தான் விடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பால், செகண்ட் ஒரு பால், தேர்ட் ஒரு பால். பேசாமல் காசு கொடுத்தே விளையாண்டுருக்கலாமோ. 4. டோட்டல் எத்தனை? 8 + 4 12 12 + 4 16 16 + 4 20. 20 என்னக்கா ப்ரைஸு? ஸோ நமக்கு கம்பெனி கொடுத்த அதிசய பொருள் சோப்பு டப்பா. ஸோ இந்த சோப்பு டப்பா, இந்த பழைய படத்துலலாம் இதில் தான் சோப்பு போட்டு வச்சு எல்லாம் குளிப்பாங்க. ஸோ நம்ம இதை ப்ரைஸ் வின் பண்ணிட்டோம். சோப்பு டப்பா இல்லையா, பவுடர் டப்பா வின் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பால் போட கொடுத்த இந்த டப்பாவே ஆட்டை போட போகிறோம். ரேட் எவ்வளோங்க சார்? ஓகே. ஸோ இதனுடைய ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50 ரூபாய். இது வந்து அவங்க எத்தனை வளையங்க கொடுப்பீங்க? 5 வளையம் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சோப்புலையும் வந்து 44 64 88 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதை கரெக்டாக எந்த நம்பரில் போகிறோமோ அந்த கிஃப்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தூக்கி போடுவோம், எல்லாம் கீழே தான் விழுவோம். சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு
44 நம்ம வின் பண்ணியிருக்கிறது. அப்படியே கேமராமேன் தள்ளி விடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லாமே வின் பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த ப்ரைஸ் நமக்கு வேண்டாம்னு விட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் கேமுக்கு போகலாங்க. இதெல்லாம் ஒன்லையாவது ப்ரைஸ் அடிக்கலாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, வர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி நிறைய கேம்ஸ் ஒவ்வொன்றா இருக்குது. ஸோ இந்த பானைக்குள்ளே தூக்கி போகிறது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோம்னா 50, 100 இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நமக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து துப்பாக்கி சொல்கிறது. எவ்வளோங்கண்ணா? 50 ரூபா. இதில் எதுவும் சுட்ட கிஃப்ட் ஏதாவது இருக்குங்களா? சுடலாம். 5 என்ஜாய்க்காக கண்டிப்பாக அந்த துப்பாக்கி கூட அப்படியே சீனா ஒரு ஸ்டில் இருப்பான். ஸோ எப்பயுமே சுடும்போது எப்பயுமே பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட்டும் அங்கேயே வந்து பார்க்கணும். அதை பார்த்து அப்படியே கரெக்டாக ஷூட் பண்ணணும். எந்த கேம்லையுமே நான் வின் பண்ணல, ஆனால் இந்த கேமில் நான் வின் பண்ணிடுவோம். எப்படியும் எந்த போலன்னு சொல்கிறது? ரெட்டை பாரு. இப்போ புல்லட்டு போடல. ஸோ இந்த வாட்டி என்ன ரெட்டா? எந்த ரெட்டு? பச்சையா? பச்சை கலரு. ஸோ எல்லோ சொல்ல பாருங்க, அந்த ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லோ அது இல்லை ஃபஸ்ட்டு எப்படியும் டெஸ்ட் பண்ணணும். இல்லை கரெக்ட். இப்போ வந்து முன்னாடி பார்த்து நமக்கு ஓர அடிச்சிருச்சு. பின்னாடி வாக்கில் சுட போகிறோம். சுடலாமா? இல்லை சும்மா வெறும் துப்பாக்கியாக இருக்கட்டும். அடுத்து இப்படி சுட போகிறோம் நம்ம. ஸோ அடுத்து இந்த சைடு வந்தோம்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச கேம், பெரியவங்களுக்கு பிடிச்ச கேம், எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் ஓகே, எப்பயும் போகிற அளவு இருக்குதுங்க. இப்படியே இந்தாண்டு சைடு வந்து பார்த்தோம்னா பேய் வீடு, இங்கே வந்து பார்த்தோம்னா ஸ்னோ. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி எப்பயும் போல் எக்ஸிபிஷன் வைக்கிறது தான். இன்னும் சில இதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போதைக்கு ஓரளவு எக்ஸிபிஷன் ஓகே அப்படிங்கிற லெவல் தாங்க இருக்குங்க கேம்ஸ் எல்லாம். இதே மாதிரியே நம்ம சேலத்தில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், அது உண்மையான நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜெஸ்னோ சேலமை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை அடுத்த டைம் நான் சந்திக்கிறேன். இப்போ உங்களை மடந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ராம்.